வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் இது வரைக்கும் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மரபணுக்கள், பரிணாமம், அப்புறம் மனித இனப்பெருக்க உறுப்புகள், அப்புறம் ஹார்மோன்ஸ், பிளான்ட் ஹார்மோன்ஸ், அனிமல் ஹார்மோன்ஸ், அதுக்கப்புறம் உடல் சுகாதாரம் பற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ஹைஜீனிக் எப்படி இருக்குது, அதாவது உடல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் சொல்கிறது. இது ஃபுல்லாகவே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்களோ அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நெக்ஸ்ட் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்னென்னா, ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நுண்ணுயிர் உலகம். ஸோ உங்களுக்கு அதிகமான எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எங்கேருந்து கேட்பாங்கன்னு நீங்கள் பார்க்கும்போது, தாவர ஹார்மோன்கள் மற்றும் விலங்கு ஹார்மோன்கள், மனித சுற்றோட்ட மண்டலம், அப்புறம் மரபணு மற்றும் பரிணாமம், இந்த பகுதி எல்லாமே உங்களுக்கு நிறைய கேள்வி இருக்கும். இந்த சுகாதாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படைய நோய்களை பற்றி கேட்பாங்க. இந்த தனி சுகாதாரம் பொது சுகாதாரன்றதில் ஜஸ்ட் ஏதாவது 1-2 கொஸ்டின் இருந்தாலும் கூட உங்களுக்கு அதிகமான கேள்வி எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டச்சத்து குறைபாடு வரக்கூடிய நோய்கள், அதுலேருந்து உங்களுக்கு கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹார்மோன்ஸ், ஒரு பருவமடைதலில் ஹார்மோன்ஸில் பங்கு என்னென்ன ஹார்மோன்ஸ்லாம் செயல்படும் இந்த பருவமடைதலுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ பருவமடைதலில் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னது நம்ம பாடியில், அது ஹார்மோன்ஸ். அப்போ அந்த ஆண் இனப்பெருக்கத்துக்கு என்ன ஹார்மோன், பெண் இனத்துக்கு என்ன ஹார்மோன், இரண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு பிட்யூட்டரி சுரப்பிகள் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் எதுன்னா LH மற்றும் FSH. அப்போ இந்த LH FSH தான் நிர்வகிக்கும். எதை நிர்வகிக்கும்னா, பருவம் அடைதலில் ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பும் பெண் இனப்பெருக்க உறுப்பும் ப்ரொஜெஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரோன், ஒரு ஆண் இனப்பெருக்க உறுப்பானது டெஸ்டோஸ்டிரோனை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதை ஸ்பெர்மை முழுமையாக வளர்ச்சி அடையணும்னா. அப்போது இந்த ஹார்மோன்ஸ் அந்த கொனாட்ஸில் உற்பத்தி ஆகணும்னா இந்த LHFS, லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபோலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ், இந்த இரண்டும் தான் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா. இதை மாதிரியான சார்ந்த கேள்விகள் தான் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த LHFS ரெண்டுமே ஆண் இனப்பெருக்கத்துக்கும் வேணும், பெண் இனப்பெருக்கத்துக்கும் வரணுன்றதுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 2 ஹார்மோன்ஸையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுரப்பி எதுனா பிட்யூட்டரி கிளாண்டுன்னு தெரியணும். அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான் ரெண்டுமே சுரக்குது. இந்த சுரப்பிலேருந்து வரக்கூடிய ஹார்மோன்ஸ் ட்ரிகர் பண்ணும் யாரை, இந்த டெஸ்டஸ் சொல்லக்கூடிய அந்த ஆண் இனப்பெருக்க உறுப்பு, அதான் முதன்மை உறுப்புன்னு இன உறுப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஓவரி, அண்டம். இப்போது இந்த அண்டத்தையும் அந்த விந்தகத்தையுமே ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகணும் அதோட பகுதியில். அப்போது அதனுடைய இனப்பெருக்க உறுப்பில் ஒரு குறிப்பிட்ட ஹார்மோன் உற்பத்தி ஆகணும்னா ஏற்கனவே பிட்டிலிருந்து சுரப்பி ஹார்மோன் என்று அழைக்கக்கூடிய LHFS ஆக்ட் ஆகணும். இந்த மாதிரியான கேள்வி தான் கேட்பாங்க. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது நுண்ணுயிர் உலகம். நுண்ணுயிர் உலகம்னு சொல்லிட்டாலே ஒரு செல் உயிரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு அர்த்தம். நமக்கு முதல்ல நுண்ணுயிர் செல் உயிரின்னு சொல்லிட்டாலே நமக்கு முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும், பாக்டீரியா தான். அப்போது பாக்டீரியா ஒரு செல் உயிரி. அப்போ பாக்டீரியா மட்டும் ஒரு செல் உயிரி நம்ம எடுத்துக்க முடியுமா? அப்படி கிடையாது. ஸோ நம்ம பாக்டீரியா மட்டும் ஒரு செல் உயிரி எடுத்துக்க முடியாது. புரோட்டோசோவான்ஸ், அது யூக்கரியோட்டிக் ஆர்கானிசம், யூனிசெல்லுலர் யூக்கரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ். அப்போ ஒரு செல் உயிரி நம்ம எப்போ அதை எடுக்கிறோன்னா அதுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் இல்லைனா தான். அப்போ ப்ரோகேட் செல் மோஸ்ட் ஆஃப் தி அதாவது ப்ரோகேட் செல்ஸ்னாலே அது ஒரு செல் உயிரி, நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, அது நியூக்ளியஸை சுற்றி. பட் புரோட்டோசோவான்ஸ் நம்ம சொல்லும் போது அது ஒரு செல் உயிரியாக இருந்தாலும் யூக்கரியோட்டிக்கான ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்போ நுண்ணுயிர் உலகம் சொல்லக்கூடியது எந்த வகையில் மனிதர்களுக்கு பயன்படுவதாக இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேள்வி கேட்பாங்களோ நம்ம அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நுண்ணுயிரியல் என்றால் என்ன, அதை பற்றின படிப்புக்கு நம்ம என்ன பேர் கொடுப்போம்? நுண்ணுயிரியல், அதாவது மைக்ரோபயாலஜி நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இந்த வார்த்தை எதில், இந்த கிரேக்க மொழியிலேருந்து வரக்கூடியது மைக்ரோஸ். உங்கள் எக்ஸாமில் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, கிரேக்க சொல் என்ன, கிரேக்க சொல்லுன்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா மைக்ரோஸா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் வேறு ஏதாவது ஒரு வேர்டை கூட உங்களுக்கு போடலாம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, வேர்ட்ஸில் சின்ன ஒரு லெட்டரை மாற்றினா கூட அங்கே உங்களுக்கு மிஸ்டேக் ஆகிடும். லேட்டினா இல்லைனா க்ரீக்லேருந்து எடுத்தாங்களா அப்படி கூட கேள்வி கேட்கலாம். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் தான் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் எதுவுமே உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. இப்போ நான் என்னென்னா உங்களுக்கு டெலிவர் பண்ணுறனோ அதை நீங்கள் அப்படியே கோ த்ரூ பண்ணிவிட்டு அதை நீங்கள் டேரக்ட் கொஸ்டின்ஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது. அப்போது
மைக்ரோஸ் என்பது நுண்ணிய, அதாவது நுண்ணிய என்றோம். அதுக்கு பேர் என்னது? நுண்ணிய. அதனால தான் நம்ம என்ன நேம் கொடுக்குறோம்? நுண்ணுயிர் உலகனே பேர் கொடுக்குறோம். அப்போ எங்கேருந்து வந்து, எந்த மொழியிலேருந்து வந்திருக்கு? கிரேக்க மொழியிலேருந்து வந்திருக்கு. அந்த கிரேக்க மொழியில் என்ன, அதுக்கு எப்படி அழைச்சிருக்காங்க? மைக்ரோஸ். மைக்ரோஸ்க்கான அர்த்தம் என்ன? நுண்ணிய. அப்போது உயிருள்ள என்றும் லாஜி மைக்ரோஸ் பயோஸ் மைக்ரோபயாலஜியில் மைக்ரோஸ்னால் நுண்ணிய. இந்த மைக்ரோக்கு அப்புறம் இந்த பயோஸ்ன்னு கொடுத்துருக்குற இந்த பயோ, இந்த பயோக்கு என்ன பேர்? உயிருள்ள. பயோனாலே லிவிங். இப்போ பயோ இல்லாத ஒரு வேர்டை நம்ம போடுறோம்னா இட்ஸ் நான் லிவிங். அப்போ உயிருள்ள மற்றும் லாஜின்னு தனியாக ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த லாஜ் என்பது படிப்பு என்று அழைக்கப்படுகிறது. எப்படி கொடுத்துருக்கோம்? அப்போ மைக்ரோவனா நுண்ணிய மைக்ரோஸ்னா, பயோனா உயிருள்ள, லாஜ்னா அதை பற்றின ஸ்டடி. அப்போது ஒரு நுண்ணிய உயிருள்ள ஒரு உயிருள்ளவற்றை பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்புக்கு பெயர் தான் மைக்ரோபயாலஜி. அப்போ என்னென்னா நுண்ணிய உயிரிகள் இருக்குதுன்னு பார்க்கும்போது பாக்டீரியா, பூஞ்சைகள், பாசிகள், புரோட்டோசோவான்ஸ் மற்றும் வைரஸ்கள், இது எல்லாமே என்னது? நுண்ணுயிரிகள். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் நம்ம மைக்ரோப்ஸ்ன்னு சொல்லும் போது வைரஸை இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். ஆனால் அது ஒரு நான் லிவிங். எப்போது லிவிங் பாடிக்குள்ளே போதோ அப்போ மட்டும் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? அதை லிவிங்னு சொல்லக்கூடிய. ஸோ இது எல்லாமே லிவிங் எக்ஸப்ட் வாட்? வைரஸ் இஸ் அ நான் லிவிங் when it's present the outside, but when it's present the inside of the host, it become what? Living. ஸோ அப்போ நம்ம என்ன, நமக்கு ஜென்ரலாக என்ன தேவைன்னா எதெல்லாம் மைக்ரோப்ஸ். அப்போ எதெல்லாம் மைக்ரோப்ஸ் பார்க்கும்போது பாக்டீரியா, பூஞ்சைகள், பாசிகள், ஆல்கே நம்ம சொல்கிறோம்ல, இது எல்லாமே என்னென்னா நுண்ணுயிரிகள் மட்டும்தான். அதில் பாக்டீரியா ஒரு செல் உயிரின்னு சொல்கிறோம், பூஞ்சைகள் பல செல் உயிரின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பாசிகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செல்லும் இருக்குது, பல செல்லும் இருக்குது. புரோட்டோசோவான்ஸ் எடுத்தோம்னா அது ஒரு செல் உயிரி, ஆனால் யூகேரியாட்டிக்காக இருக்கும். வைரஸ்கள் நம்மளோட கிங்டத்தில் வராத ஒரு உயிரினம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் தான். ஸோ வாட் இஸ் மைக்ரோபாலஜி? இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். இட்ஸ் அ microscopic size which includes what? Bacteria, fungi, algae, protozoan, viruses. Microbes are found in what? All the places. There is aquatic place, terrestrial place, or even in the atmosphere also. ஸோ நம்ம எல்லா இடத்துலையுமே என்ன பார்க்க முடியுமா? இந்த மைக்ரோப்ஸை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ரூமில் இருக்கோன்னா அந்த ரூமில் பாக்டீரியாவும் இருக்கலாம், ஃபங்கஸும் இருக்கலாம். நம்ம ஹேண்ட்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ் ப்ரெசன்ட். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைனில் அந்த பாக்டீரியா இல்லைன்னா, இந்த யூஸ்ஃபுல் பாக்டீரியா இல்லைன்னா நம்ம பாடிக்கான என்சைம்ஸே கிடையாது. என்சைம்ஸே நமக்கு அதிகமாக சுரக்க முடியாது. அப்போது நம்ம பாடிக்கு தேவைய என்சைம்ஸ் அதிகமாக சுரக்கணும்னா கூட அந்த பாக்டீரியா வந்து நம்ம அதோடைய ஆக்டிவேஷன் ரொம்ப முக்கியம். So everywhere it is present in the host and it is present in the terrestrial region, it is present in the atmosphere and aquatic all the places. அடுத்து நம்ம பார்க்க பார்த்தீங்கன்னா நுண்ணுயிர்கள் மற்றும் அவற்றின் வகைகள். இப்போ நுண்ணுயிர் பார்த்துட்டோம், இதெல்லாம் நுண்ணுயிரின் பேர் கொடுத்துட்டோம். ஆனால் அந்த வகைகளை எப்படி வகைப்படுத்த முடியும்? ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, அவ்வளோதான். நுண்ணுயிரில் வகைகள்னு கேட்டால் ரெண்டு விஷயத்தை ஞாபகம். ஒன்று ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி. ஒரு செல் உயிரிகள் வந்து பாக்டீரியா, பல செல் உயிரிகள் பூஞ்சை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு செல் உயிரின்னு சொல்லும் போது அதோடைய பிளாஸ்மா என்ன பிளாஸ்மா மெம்பரேன், அவுட் சைடில் என்ன இருக்குன்னா செல் வால் இருக்குது. அண்ட் தென் வாட்? உள்ள சென்டரில் டிஎன்ஏ இருக்குது, சர்க்குலர் டிஎன்ஏ இருக்குது. இட்ஸ் அ டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ, பட் it is not enclosed by the nuclear membrane. So it is called what? No, nucleoid. இதுதான் ஒரு யூனிக் ஃபீச்சர் அபவுட் இன் தி ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் பாக்டீரியா. பட் ஒரு பல செல் உயிரிகள் சொல்கிறோம். இதில் ஈஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூனிசெல்லுலார். இட்ஸ் அ பட் ஸ்டேஜ். திஸ் இஸ் தி பட். திஸ் இஸ் வாட் யூ நோ ஈஸ்ட். ஈஸ்டில் எல்லாமே மல்டி செல்லுலார் எக்ஸப்ட் வாட்? ஈஸ்ட். அப்போது ஈஸ்ட் மட்டும்தான் ஒரு செல் உயிரின்னு சொல்கிறோம். அதனால தான் ஈஸ்ட் இது நம்ம எந்த கிங்டத்தில் வச்சுருக்கோன்னா யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிக் ஆர்கானிசம். கிளியர்? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க? பல செல் உயிர்களான பூஞ்சைகள் நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த பல செல் உயிரின்னு சொல்லும் போது எப்படி ஃபார்ம் ஆக போகுது? ஃபஸ்ட்டு ஒரு ஐஃபே, இந்த மாதிரி நிறைய இது ஒரே ஒரு சிங்கிள் எலாங்கேட்டட் ஸ்ட்ரக்சர்,
This is called what? Hypha. That's all. General questions. So hyphaன்ற word நம்ம யார் கொடுக்க போகிறோம்? பூஞ்சைகளுக்கு தான் கொடுப்போம். பாக்டீரியாக்கெலாம் அந்த வேர்டை கொடுக்க போகிறது இல்லை, வைரஸ்க்கும் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எங்கே பார்க்குறோம்? பூஞ்சையில் மட்டும்தான். அப்போது நிறைய செல்களால் உருவாக்கப்பட்ட பூஞ்சைகள், செல்களற்ற உயிர்களான வைரஸ், நம்ம அதையும் எங்கே இன்க்ளூட் பண்ணிட்டோம்? மைக்ரோப்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பார்க்கணும்? நுண்ணோக்கினால் மட்டுமே காணக்கூடிய பாசிகளும் இருக்குன்ற. ஸோ சம் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் வழியாக தான் பார்க்க முடியும். அதோடைய மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை தான் பார்க்கலாம் பூஞ்சையை. அதோடைய ஸ்போர்ஸ் பார்க்கணுன்னா நம்ம மைக்ரோஸ்கோப் வச்சு மட்டும் தான் பார்க்க முடியும். லைக்வைஸ் யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ். இந்த யூனிசெல்லுலர் ஆர்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கே, அதாவது யூனிசெல்லுலர் பாக்டீரியா மாதிரி, யூனிசெல்லுலர் யூக்கரியோட்டிக் ஈஸ்ட் மாதிரி இந்த ஆல்கேவும் யூனிசெல்லுலரில் இருக்குது, சிங்கிள் செல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளமிடோமோனாஸ், குளோரல்லா. இந்த கிளமிடோமோனாஸ் குளோரல்லா வந்து எடுக்கும்போது கிளமிடோமோனாஸ் வந்து இப்போ நம்ம ஆல்கே குரூப்பில் இல்லை. இப்போ எந்த குரூப்பில் போட்டாச்சுன்னா யூனிசெல்லுலர் புரோட்டிஸ்டா கிங்டமில் போட்டாச்சு. இட்ஸ் ஆல்கே பட் இஸ் கம்ஸ் அண்டர் தி புரோட்டிஸ்டா கிங்டம். குளோரல்லா வந்து சேம் ஆல்கே கிண்டத்தில் இருக்குது. சம் ஆல்கே ஆல்சோ கேன் எக்ஸிபிட் வாட்? இந்த மாதிரியான உங்களுக்கு நுண்ணோக்கினால் நம்ம வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, அதோட மார்ஃபாலஜிக்கல் வேணால் பார்க்கலாம். பட் அதை செல்ஸை நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா அதோடைய அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பார்க்கணுன்னா நுண்ணோக்கியில் மட்டுமே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இவை எல்லாமே நுண்ணுயிர் வகைகளாக கருதப்படுகிறது. ஒரு செல் உயிரி, பல செல் உயிரி, செல்களற்ற நிலை. So what we discussed now? We discussed about microbes and the type. How can we describe? Based on size, morphology, habitat, metabolism. Whenever we discuss about any organisms, first we need to understand the habitat. Then we need to discuss about habit. And then the morphological structure. ஸோ நம்ம எப்போ என்ன படித்தாலும் ஹேபிட்டட் தான் தீர்மானிக்கும் அந்த உயிரினம் எந்த வகையான தகவமைப்பை கொண்டு இருக்கணும், எந்த வகையான மாற்றம் ஏற்படணும், இது எல்லாத்தையும் தீர்மானிக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேபிட்டட். ஸோ ஹேபிட்டட், மார்ஃபாலஜி அண்ட் மெட்டபாலிசம் அண்ட் several other features. Based on that we can classify the microbes into 3. One is what? Unicellular, example bacteria. Multicellular, it's an example fungi. Acellular, it's an examples what? Virus. So it is a non-living. When it's present in the outside, it becomes living when it get into the host. Now we are going to discuss about what? Different shapes of bacteria. So what are different shapes of bacteria is present? பாக்டீரியாக்களின் வடிவங்கள் என்ன? நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4 வகைகள் கொடுப்போம். என்ன 4 வகைகள் பார்த்திங்கன்னா கோள வடிவம், கோல் வடிவம், கோள வடிவம், திருகு வடிவம், அதுக்கப்புறம் கமா ஷேப்புன்னு சொல்லுவோம். தட் இஸ் வாட்? விப்ரியோ ஷேப். ஆனால் 3 முக்கியமான ஒரு வடிவங்கள் பாக்டீரியாக்குன்னு பார்க்கும்போது கோல் வடிவம். கோல் வடிவம்னு சொல்லும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ராட் ஷேப்பில் இருக்குது. இப்படி ராட் ஷேப்பில் இருந்ததுன்னா அதுக்கு கோல் வடிவம். அதுவே இப்படி ஸ்பெரிக்கலாக இருந்ததுன்னா அது கோள வடிவம். அதுவே உங்களுக்கு ஸ்பைரல் ஷேப்பில் எப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுனாலே அது என்னது? ஸ்பைரல், அதாவது ஸ்பைரலம், திருகு வடிவம் தமிழில் சொல்கிறோம். ஸோ இந்த பெசிலஸ், காக்கைகள், ஸ்பைரலம் நம்ம கொடுக்குறோம்ல, இதெல்லாமே ப்ளூரல். இதுக்கெல்லாம் சிங்குலர் சொல்லும் போது பெசிலம், காக்கஸ் இருக்குது. காக்கைனா ப்ளூரல் அங்கே கொடுத்துருக்குது. சிங்குலரில் ஒருமையில் எப்படி சொல்லுவோம்? காக்கஸ். அதுவே ஸ்பைரிலம் ப்ளூரல், ஸ்பைரில்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. ஷேப்ஸ் வந்து 3. ஸோ அந்த ஷேப்ஸ் நீங்கள் பார்க்கும்போது ஷேப்ஸ் பேஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது கோள வடிவம்னா பெசிலஸா, கோல் வடிவம் பெசிலஸ். ஆனால் நீங்கள் தப்பாக கோள வடிவத்துக்கு காக்கைக்கு கொடுக்கறத மாற்றி கொடுத்தா அங்கே தப்பாயிடும். அதனால இந்த கோல் வடிவம், கோள வடிவன்றதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது கிளாரிட்டியாக படிச்சுக்கணும், கன்ஃபியூஸ் வரக்கூடாது. ஸோ கோல் வடிவம்னு சொன்னால் பெசிலஸ், ஏதாவது ஒன்று ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ 3 விதமான வடிவங்கள் ஒரு பாக்டீரியா வந்து வெளிப்படுத்தணும்னா அந்த 3 வடிவம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். What are shapes of the bacteria? It has 3 shapes. What are 3 shapes? Bacillus, rod shaped, coccus, a spherical shape, and spirillum is a spiral shape. These are the 3 shapes which is exhibited in the bacteria. And now now we are going to discuss about the structure of the bacteria. பாக்டீரியோட அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு அது கிளாரிட்டியாக இல்லைன்னா ஐ வில் ஜஸ்ட் ட்ரா இட் ஹியர்.
ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா பாக்டீரியாவுடைய அவுட்டர் லேயர், தட் இஸ் வாட்னோ இட் இஸ் தி பாக்டீரியல் செல் வால். அடுத்து என்ன போட போகிறோன்னா ஒரு பிளாஸ்மா மெம்ப்ரேன். ஸோ பிளாஸ்மா மெம்ப்ரேன் தான் இட்ஸ் செலக்டிவ்லி பெர்மியம் மெம்ப்ரேன். அதாவது சவ்வூடு பரவத்தன்மைக்கு நமக்கு என்ன வேணும்? பிளாஸ்மா மெம்ப்ரேன் வேணும். சென்டரில் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஆக்சுவலி இங்கே இருக்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த டபுள் சர்க்குலர் டிஎன்ஏ விச் இஸ் நாட் என்க்ளோஸ்ட் பை தி நியூக்ளியார் மெம்ப்ரேன் சொன்னேன். ஸோ இதுக்கு நம்ம என்ன நேம்னு சொன்னேன்? நியூக்ளியாய்டு. ஸோ என்ன இருக்குது? NuCleOid. NuCleOid. That means what? நியூக்ளியாய்டுன்னு சொன்னால் வித்தவுட் நியூக்ளியார் மெம்ப்ரேன். அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ அதுவும் சர்க்குலர் தான், பட் இட்ஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு தி மெயின் ஜீனோமிக் டிஎன்ஏ. அப்போ இந்த டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நம்ம கொடுக்குற எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் இருக்குல்ல, அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பிளாஸ்மேட். அப்போது நம்ம என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கணுன்னா, செல் வால் இருக்குது, அது உங்கள் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, செல் சுவர்னு கொடுத்துருக்கோம்ல, இந்த செல் சுவர் பகுதி இதுதான். ஸோ செல் சுவர், செல் வால், இப்போ செல் வால்னு சொல்லியிருக்கேன். அண்ட் தென் இங்கே சென்டரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன டாட்டாக வைக்கிறேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே சைட்டோபிளாசம். ஸோ ஒரு ப்ரோகேட் செல்லில் என்னெல்லாம் இருக்குது? சைட்டோபிளாசம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சைட்டோபிளாசம். அப்போது எந்த ஆர்கனுமே கிடையாது பாக்டீரியாவில், மெம்ப்ரேன் போர்ட் ஆர்கனே இல்லை. ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் ரைபோசோம்ஸ். ஏன் ரைபோசோம்ஸ் வேணும்னா, புரோட்டீன் உருவாக்கத்துக்கு, அதாவது ஒரு புரதம் உருவாகணும்னா என்ன வேணும்? ரைபோசோம்ஸ் வேணும். அப்போது பாக்டீரியா என்ன இருக்குது? ரைபோசோம்ஸ். ரைபோசோம்ஸ் ஆர் நான் மெம்ப்ரேன் பவுண்ட் ஆர்கனல். அதுவும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் தட்? சில பாக்டீரியாவில் என்ன இருக்கணும்? சவ்வான உறுதியான செல் சுவர் இருக்கணும். என்ன இருக்கணும்? உறுதியான செல் சுவர் இருக்கணும். அதை நம்ம செல்வால்னு சொல்கிறோம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்? பெப்டிடோகிளைகான். இதுவும் உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஒரு செல் சுவரை உருவாக்கத்திற்கு எந்த மூலப்பொருள் தேவை? பெப்டிடோகிளைகான். அப்போது மூடப்பட்டிருக்கும் சில பாக்டீரியாக்களில் செல் சுவரினை சுற்றி பல கூட்டு சர்க்கரைகள், அதாவது பாலிசக்கரைட்ஸ்கள் கூடுதலான ஒரு மெல்லிய போன்ற ஒரு பாதுகாப்பு காணப்படுகிறது. இவை கேப்சூல் என்று அழைக்கப்படுகின்றன. ஸோ ஒரு செல்வாளுக்கு வெளியே இருக்குது என்னது? கேப்சியூல். எதுக்காக இருக்குன்னா, ப்ரொடக்ஷனுக்காக. அந்த என்டையர் செல்லோட ப்ரொடக்ஷன் என்ன இருக்கணும்? கேப்சியூல். இதுவும் கேட்பாங்க. ஒரு மெல்லிய படலம், கூடுதலாக பாதுகாப்பு, அதாவது செல்லுடைய உட்புற பகுதிக்கு பாதுகாப்பு இருக்கக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னு சொன்னேன்? ரைபோசோம்ஸ் அண்ட் தென் டிஎன். வாட் இஸ் நியூக்ளியார்? நியூக்ளியாய்டுன்னு சொன்னாலே டிஎன்ஏ தான். எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏனா பிளாஸ்மேட். ஸோ எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ நம்ம சொன்னால் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. That's it. It's called plasmid. So what we discussed now? Structure of bacterial cell. It is strong. It is surrounded, covered by the strong rigid cell wall. Plasma is enclosed with the cytoplasm. An incipient nucleus. What is the incipient nucleus? Without nuclear membrane. What is incipient nucleus? Without nuclear membrane. That's it. You have to remember it. Nucleoid or what? Incipient nucleus. And then viruses. So virus பொறுத்த வரைக்கும் நாளையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இட்ஸ் a நான் லிவிங் சொல்லிட்டேனா இல்லையா? ஸோ வைரஸ் என்ற லத்தீன் சொல்லானது. ஸோ வைரஸ் எதுலேருந்து வந்திருக்கு? லாட்டின்லேருந்து வந்திருக்கு. லாட்டினில் வைரஸ்க்கு என்ன மீனிங்? நச்சு, அதாவது விஷத்தன்மை. விஷத்தன்மையுடைய ஒரு திரவம். இதில் லாட்டினில் அது வந்து நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவன்றது அதுக்கான மீனிங். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம்? வைரஸ் என்று பொருள்படுகிறது. வைரஸ்கள் செல் அமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் ஒட்டுண்ணிகளாக இருப்பது, அதாவது அது பேராசைட்ஸ். ஸோ த டேர்ம் வைரஸ் இன் லாட்டின் மீன்ஸ் வினாம். லாட்டின் அதுக்கு என்ன மீனிங்? வினாம், அதாவது நச்சு, விஷத்தன்மை, பாய்சனஸ். இட்ஸ் அ பாய்சனஸ் ஃப்ளூயிட். வாட் இஸ் இட்ஸ் வைரஸ்? இட்ஸ் அ வீனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட். தமிழில் சொல்லும் போது லத்தீன் சொல்லுவது நச்சு அல்லது விஷத்தன்மையுடைய திரவம் என்று அழைக்கப்படுகிறது. வைரஸ்கள் வந்து செல்கள், அதாவது செல் அமைப்பற்ற தன்னைத்தானே பெருக்கிக் கொள்ளும் தன்மையுடையது. தட் மீன்ஸ் வைரஸஸ் ஆர் வாட்? செல் தன்மையற்ற நான் செல்லுலார்.
இட்ஸ் a non-cellular self-replicating parasites, ஒட்டுண்ணிகள். அப்போது ஒட்டுண்ணிகள்லாம் ஒன்றை சார்ந்து வாழ்ந்தாலும் அது ஒட்டுண்ணிகள் தான். ஸோ வைரஸ்னாலே அது ஒட்டுண்ணிகளாக மட்டும்தான் இருக்கும். பாக்டீரியா அப்படி கிடையாது. இல்லை, இது ஆட்டோட்ரோஃபிக்காக இருக்கும், எட்டோட்ரோஃபிக் ஆர்கனிசமாகவும் இருக்கும், சாப்ரோஃபைட்ஸாகவும் இருக்கும், பேராசைட்ஸாகவும் இருக்கும், சிம்பியாட்டிக் அசோசியேஷனும் பண்ணும் பாக்டீரியா. So now they are made up of what? Protein that covers a central nucleic acid molecule, either RNA or DNA. It's very very important. Actually நமக்கு தெரிஞ்ச நம்ம என்ன சொல்லுவோம், இது வந்து இட்ஸ் a protein coat. இந்த protein coatோட உங்களுக்கு என்ன இருக்குது உள்ள, இட்ஸ் a tail fibers நம்ம சொல்லக்கூடியது வைரஸோட ஸ்ட்ரக்சரில். This is called as collar. It's a tail fibers. ஸோ உள்ளதான் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, டிஎன்ஏ. திஸ் இஸ் கால்ட் வாட், ப்ரோட்டீன் கோட். அண்ட் திஸ் இஸ் வாட், டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ இல்லைன்னா அந்த ஜெனடிக் மெட்டீரியல் என்னவாக இருக்கலாம், ஆர்என்ஏவாக இருக்கலாம். இப்போ நான் வரைஞ்சிருக்கு பாக்டீரியா பேஜ் வைரஸ், இதில் டிஎன்ஏ தான் இருக்கும். ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணால் அந்த வைரஸ் பேர் என்னது, பாக்டீரியா பேஜ் வைரஸ். ஒரு பிளான்ட்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ் மோஸ்ட்லி ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ஸோ வைரஸ் உடைய ஜெனடிக் மெட்டீரியல் கேள்வி கேட்டாங்கன்னா இட்ஸ் a டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. மோஸ்ட்லி அனிமல்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே டிஎன்ஏவாக தான் இருக்கும். பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணக்கூடியதும் டிஎன்ஏவாக தான் இருக்கும். பட் பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே எப்படி இருக்கும், ஆர்என்ஏ வைரஸாக இருக்கும். இதை பேஸ்டு உங்களுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நியூக்ளிக் ஆசிட் இஸ் எய்தர் டிஎன்ஏ, இட்ஸ் a T4 bacteriophage ஆர் ஆர்என்ஏ டொபாக்கோ மொசைக் வைரஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வாட் இஸ் இட், பிளான்ட்டில் அஃபெக்ட் பண்ணுறது எல்லாமே என்னது, ஆர்என்ஏவாக இருக்கும். எக்ஸாமில் அதோடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அண்ட் தென் மூவ் ஆன் டு வாட், உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகள். ஸோ வைரஸ்க்கு உயிருள்ள பண்புகள் பார்க்கும்போது வைரஸ்கள் பெருக்கமுடைய தன்மையிலான மரபணு பொருட்களுடைய டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, இதை வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், உயிருள்ள தன்மைன்னு சொல்கிறோம். ஒரு நியூக்ளிக் ஆசிட் இருந்ததுனால அதை உயிருள்ள தன்மைன்னு சொல்கிறேன். ரெண்டாவது, ஓம்புயிர்களில் உள்ள உயிருள்ள செல்களில் பெருக்கம் அடைகின்றன. ஸோ நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, அதனால் வைரஸை உயிருள்ள ஒரு பகுதின்னு சொல்கிறோம். அதாவது உயிருள்ள தன்மையுடைய ஒரு உயிரினம் சொல்கிறோம். ஆனால் உயிருள்ள பண்புகளை எடுக்கும் பொழுது அது மல்டிப்ளிகேஷனும் இருக்கணும். அப்போ மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்குது, தனியாக வெளியே இருக்கும் பொழுது இல்லை, ஒரு ஓம்புயிரில் இருக்கும் போது அது மல்டிப்ளிகேஷனும் ஆகுது. அப்போ இது ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி, அது உயிருள்ள பண்புக்கு. மூன்றாவதாக பார்க்கும்போது ஓம்புயிர்களே தாக்கக்கூடியதாக இருக்குது. எப்போ நான் அதை ஆர்கனிசம் சொல்லுவேன், அது ஒரு உயிரினத்தை தாக்கணும். அப்போது என்னால் என்ன பண்ண முடியுது, எனக்கு நியூக்ளிக் ஆசிட் இருக்குது, உயிருள்ள பண்பு, மல்டிப்ளிகேஷன் நடக்குது, அதுவும் ஒரு உயிருள்ள பண்பு, ஒரு உயிரினத்தை தாக்கக்கூடிய தன்மை இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு உயிருள்ள தன்மைன்னு சொல்ல முடியும். இது மூணுமே இருக்குது. ஸோ வைரஸ் ஒரு லிவிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அதை நான் லிவிங் சொல்கிறேன்னா, வைரஸ்கள் நம்ம வெளியே மந்தமான பொருளாகவே இருக்கும், வெளியில் இருக்கும்பொழுது இன்ஆக்டிவாக இருக்கும், அதான் மந்தமான பொருள். வைரஸ் செல் சுவர் மற்றும் செல் சுவர் அற்றவை. செல் சுவரும் இருக்கலாம், செல் சுவர் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த செல் சுவர் மோஸ்ட்லி எப்படி இருக்குமா, உங்களுக்கு ப்ரோட்டீனால இருக்கும். அதே போல் செல் நுண்ணுறுப்புகளாகிய ரைபோசோம், மைட்டோகாண்ட்ரியா முதலவைகள் வைரஸில் காணப்படுவதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதோட ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியாது எதுவுமே. ஓசோ செல்லில் டிபெண்ட் பண்ணி இருக்குது. காரணம் அதுக்கு ரைபோசோம்ஸ் இல்லை, அதுக்கு மைட்டோகாண்ட்ரியா இல்லை. அதனால தான் வெளியே இருக்கும்போது இன்ஆக்டிவாக இருக்குது, அது ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே வரும்போது ஆக்டிவாக இருக்குது. காரணம் நம்ம பாடியில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் பண்ணி எனர்ஜியை யூஸ் பண்ணி அது மல்டிப்ளை பண்ணிக்கும். ஸோ நோ ரைபோசோம்ஸ், நோ மைட்டோகாண்ட்ரியா, ரெண்டுமே இல்லை. அதேமாதிரி செல் சுவரும் இருக்கலாம், செல் சவ்வு மற்றும் செல் சுவர் அற்றவை. செல்லு சவ்வு கிடையாது, பிளாஸ்மா இல்லை, செல்வாலும் கிடையாது. இதெல்லாம் ஒரு காரணம் ஏன் உயிரற்றது ரொம்ப முக்கியமான எம்சிக்யூவில் கேட்பாங்க. அப்போது செல் சவ்வு இருக்கா, இல்லை, செல் சுவர் இருக்கா, ரெண்டுமே இல்லை. வைரஸ்களை படிக்கப்படுத்த முடியும், கிறிஸ்டலைசேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த உயிரினத்திலும் நம்மளால் கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடியாது, ஆனால் வைரஸ் கிறிஸ்டலைசேஷன் பண்ண முடியும். அடுத்தது லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹவு கேன் வி say it's a living organism? Why is a living organism? Due to the presence of nucleic acid, and they can multiply and they attack specific host. So these three properties exhibit it is the living organism. What's called non-living characters? Virus remain inert material outside their host, inactive stage. There is no cell membrane and plus cell wall, and they don't have the ribosomes and mitochondria. They can easily crystallized. So these property says virus or non-living organisms. வைரஸ்கள் வகைகள் எடுக்கும்போது வைரஸ் பாக்டீரியா வைரஸ்களை வந்து பாக்டீரியா பேஜின்னு சொல்கிறோம். பிகாஸ் அது எதை தாக்க போகுதுன்னா
தாவரத்தை தாக்குவதனால அந்த வைரஸ் நம்ம கொடுக்குறது பாக்டீரியா பேஜ் வைரஸ். எக்ஸாம்பிள் T4. இதுதான் உங்களுக்கு MCQல கேட்பாங்க. ஒரு பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் பாக்டீரியா பேஜ் வைரஸ். எக்ஸாம்பிள் T4 டொபாக்கோ மொசைக் வைரஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் தென் தாவர வைரஸ்கள், தாவரத்தை தாக்கணும் தாவர வைரஸ்கள், அதாவது பிளான்ட். TME டொபாக்கோ மொசைக் வைரஸ்ன்றது பிளான்ட்டுக்கு. இந்த T4 என்ற எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவை தாக்கக்கூடிய வைரஸ். இப்போ தாவர வைரஸுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்கிறோம், டொபாக்கோ மொசைக் வைரஸ் எடுத்துக்கலாம், காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ் எடுக்கலாம், அதுக்கு மட்டும் இல்லாமல் உருளைக்கிழங்கு வைரஸ். இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா தாவர தாக்கக்கூடிய வைரஸ்கள். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் வைரஸஸில் what we discussed now, T4 bacteria phage virus which infect the bacteria, tobacco mosaic virus, cauliflower mosaic virus, potato virus which cause disease in the plants. So you can see this diagram here. So this is what I said now. இது வந்து head region சொல்கிறோம், இது வந்து வால் பகுதி, அதோட tail fibers சொல்கிறோம். இது எல்லாமே ப்ரோட்டீன், இது எல்லாமே ப்ரோட்டீன். ஸோ உள்ளே இருக்கிறது என்னது, இட்ஸ் அ நியூக்ளிக் ஆசிட். இங்கே நியூக்ளிக் ஆசிடாக நம்ம என்ன ஜெனடிக் மெட்டீரியல் எடுக்கிறோம், DNA. திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஸோ ஒரு புகையிலை பல வண்ண வைரஸில் என்ன இருக்கும், RNA தான் ஜெனடிக் மெட்டீரியல். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் இன் தி MCQ பேஸில். ஸோ இது எல்லாமே பார்த்துங்க அரேஞ்ச்மெண்ட், பஞ்சாக உங்களுக்கு கிரேப்ஸ் அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். திஸ் இஸ் வாட் RNA. ஸோ இந்த எல்லா பார்ட்ஸையும் collectively called capsid. This is also ask the question. RNA is the genetic material and this collectively, all the units collectively called as what? Capsid. This is example for the tobacco mosaic virus which cause the disease in the tobacco plants. So bacteria page T4 virus which infect the bacteria. And then this is the diagram for the animal virus. ஸோ விலங்கு வைரஸ் பார்த்தீங்கன்னா இவ்வகை வைரஸ்கள் விலங்குகளுக்கு தாக்கி நோயை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அடினோ வைரஸ், ரெட்ரோ வைரஸ், HIV, இன்ஃப்ளூயன்சா வைரஸ், போலியோ வைரஸ், இதெல்லாம் மட்டும் MCQல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ரெட்ரோ வைரஸ் விச் காஸ் தி எய்ட்ஸ் டிசீஸ் டு தி ஹியூமன், அதுக்கப்புறம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ், தென் போலியோ டிசீஸ் வரக்கூடிய போலியோ டிசீஸ் தரக்கூடிய அந்த போலியோ வைரஸ். இது எல்லாமே அனிமல்ஸ்க்கு டிசீஸ் காஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபஸ்ட்டு அடினோ வைரஸ், திஸ் ஒன். இந்த அடினோ வைரஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட் எல்லாமே இட்ஸ் வாட் கேப்சோமியர், கேப்சிட் யூனிட் வந்து கேப்சோமியர். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும், கேப்சிட்ன்றது ப்ரோட்டீன், கேப்சோமியர் இஸ் தி யூனிட். இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பேர் கேப்சிட். இது மொத்தமாக நம்ம சேர்த்து என்ன சொல்லலாம், கேப்சிட்னு சொல்லலாம். வாட் இஸ் கேப்சிட்? இட்ஸ் அ ப்ரோட்டீன். கேப்சிட் இஸ் தி ப்ரோட்டீன். Each unit of the caps is called what? Capsomere. This is what they ask you. Then adenovirus இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா DNA, very important. What genetic material is present? DNA. Whereas in the same, that is in the influenza virus, you can say here. So விலங்கு வைரஸ்லேயே அடினோவைரஸில் என்ன இருக்குது, DNA இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்சா வைரஸ் எடுக்கும் போது அதில் RNA இருக்குது, அதுக்கும் சவ்வு உரை பகுதியில் இருக்குது. ஆனால் என்னது, இது எல்லாமே கிளைகோ ப்ரோட்டீன், தட் இஸ் வாட், கிளைகோ புரதங்கள். அப்போது ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ணக்கூடிய ரெட்ரோ வைரஸ், தட் இஸ் HIV டிசீஸ், எய்ட்ஸ் டிசீஸ் காஸ்ட் பை தி வைரஸ் கால் ரெட்ரோ வைரஸ், அடினோ வைரஸ், இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அண்ட் போலியோ வைரஸ். தீஸ் வைரஸ் காஸ் டிசீஸ் டு தி அனிமல்ஸ். டுடே வி டிஸ்கஸ்ட் அபவுட் தி மைக்ரோபியல் வேர்ல்ட், அதாவது நுண்ணுயிர் உலகத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். இதில் இன்றைக்கி நம்ம பாக்டீரியா என்னென்னு பார்த்துருந்தோம். வைரஸ் வந்து உயிருள்ள காரணியா இல்லை உயிரற்ற காரணியா, அதுக்கான பண்புகள் என்னன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பாக்டீரியாவில் வந்து செல் நியூக்ளியாய்டு தான் இருக்குது, தட் இஸ் கால்ட் அஸ் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். ஜென்ரலாக வந்து ஒரு பாக்டீரியாவில் இருக்க DNA ஜெனடிக் மெட்டீரியல் வந்து இட் இஸ் நாட் சரௌண்டட் பை தி நியூக்ளியர் மெம்பரேன். இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். MCQ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு வைரஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் கேட்பா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கம்மிங் எபிசோட் வி டிஸ்கஸ் மோர் அபவுட் திஸ் ஒன். தேங்க்யூ ஸோ மச்.